ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மணி பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்குமே வீட்டில் பிளான்ஸ் வைக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்து பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். வேறவங்க சொல்லி கிடையாதுங்க, நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்டா ஒரு சிலர் பார்க்கும்போது செடி பூச்செடின்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்டா இந்த பூச்செடிக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதை ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த பிளான்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட கஷ்டத்தெல்லாம் மறந்து அந்த பிளான்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தருது. அதனாலவும் என்னமோ எல்லா பிளேசஸ்லேயும், அதாவது எல்லா பிளேசஸ்லேயும் இல்லை, எல்லாரோட வீட்லேயும் பிளான்ஸ் முடிஞ்சளவு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்மளால் என்ன பிளான்ஸ் வைக்க முடியுமோ அதை வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்களும் வச்சு பாருங்கள், அதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நம்ம நெய்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம பக்கத்து வீட்டு அதான் பொதுவாகவே பேசும்போது ஒரு நல்லவங்களோடு பேசும்போது நல்ல செயல்களை நம்மளால் எடுத்துக்க முடியும் அவங்கக்கிட்ட இருந்து. அதாவது தேவையில்லாத ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் வாங்கி, அதாவது அதை அனலைஸே பண்ண மாட்டாங்க, என்னென்னு தெரியாமல் ஒருத்தர் மேலேயும் ஒன்று மாதிரி சொல்லி வைப்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கெதர் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி பிளான்ஸோட பாசிட்டிவ் எனர்ஜியை கெதர் பண்ணிக்கலாம். அப்போது மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நிஜமாவே. இப்போது அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு காலி பண்ணி வரும்போது என்னால் காப்பாற்ற முடிஞ்சது எப்படின்னா மணி பிளான்ஸை மட்டுமே காப்பாற்ற முடிஞ்சது. மற்றதெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியல. ஏன்னா ஒரு திஷ்டி செடி இருந்துச்சு, அதுவும் அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம். மற்றபடி மணி பிளான்ஸ் மட்டுமே நான் பத்திரமா, எல்லா செடியும் பத்திரமா தான் கொண்டு வந்தேன். ஆனால் மணி பிளான்ஸ் மட்டும் தனியாக கொண்டு வந்ததுனால அது நல்லா இருக்குது. மற்றபடி மற்ற செடியெல்லாம் பட்டு போச்சு. மறுபடியும் நம்மளால் முடிஞ்ச அளவு செடியெல்லாம் வாங்கலான்ற பிளான் இருக்குது. செடியெல்லாம் வாங்கி இந்த வீட்டில் பேக் சைடில் பெரிய இடம் இருக்குது, அந்த இடத்துல மண்ணும் இருக்குது. மண்ணில் அவங்க ஒரு பனானா ட்ரீ போட்டு வச்சுருக்காங்க இந்த வீட்டோட ஓனர். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ ட்ரீ குட்டியாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதோடு அங்கே இடம் இருக்குது, இடத்துல ஏதாவது போடலான்னு பிளான் இருக்குது. ஸோ மெதுவாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான். இப்படி தான் நம்ம ஒரு பிளான் போட்டு வைப்போம், மெதுவாக அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டில் செட்டில் ஆகலான்னு சொல்லி. அது கடவுள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வீடை காலி பண்ணுற மாதிரியே இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் வந்துடுது. ஸோ பார்க்கலாமே, எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு முன்னாடி அரளி செடி, அந்த பூச்செடி இருக்குது. அங்கே போயிட்டு அந்த பூவை பறிச்சிட்டு வந்து இந்த உருளியில் போட்டு வச்சாச்சு. அங்கே மொட்டாக இருந்துச்சு, அதை இந்த பவுல்லையும் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் விளக்கேற்றி மனநிறைவாக கடவுளை வேண்டிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட்லாம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை மீன் தொட்டி வாங்கி வைக்கணும்னு சொல்லி. இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால், நம்ம ஊருக்கெல்லாம் போனால் அந்த மீன் பார்க்குறதுக்கு, அந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? ஸோ அதனாலேயே ஜாரானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாராவை எங்கே போனாலும் தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ அதனாலேயே நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது. இங்கே பாருங்கள், குட்டி செடியை கட் பண்ணி போட்டிருக்கேன், அது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான். ஸோ மீனுக்கு பதிலாக இந்த மாதிரி அதை கட் பண்ணி போடும்போது உண்மையாகவே அதுக்குள்ளே மீன் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியலில் அந்த கலரில் நிறையா அது செடி இருந்துச்சா, ஸோ அது பிளாஸ்டிக் தானேன்னு சொல்லி ஒரு குட்டியூண்டு பிளாஸ்டிக்கை கட் பண்ணி உள்ளே போட்டு பார்த்தேன். அதுவுமே கலர்ஃபுல்லாக மீன் உள்ளே ஓடுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நிறைய இருக்குது, அது நிறைய கட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டையும் பார்த்துட்டு, இதுதான் கையில் வச்சுட்டுருக்கிறது தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆர்டிஃபிஷியலாக. இதை கட் பண்ணி அந்த செடிக்குள்ளே மணி பிளான்ட் இருக்குல்லையே அதெல்லாம் போடும்போது ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜி தருது. கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, ஃபிஷ் உள்ளே ஓடுற மாதிரியே இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி வீட்டை டெக்கரேட் பண்ணிவிட்டு மனநிறைவோடு கொஞ்சம் பேக் சைடில் இடம் இருக்கா, அங்கே போய் அப்படியே நின்று கொஞ்ச நேரம் வெளியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னாலும் நம்மளாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அதில் கிடைக்கிற திருப்தியே தனி திருப்திங்க. வெளியே போய் பார்த்துட்டு பேக் சைடில் நல்ல இடம் இருக்குது, கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டேவே இப்படி தான் முடிச்சுக்கிட்டேன்.